2015 ரிலீஸ் ஆன பிக்சல்ஸ் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த படம் ரொம்பவும் சூப்பரான ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லுவேன். அதுல நம்மள நிறைய பேர் வந்து இந்த 90s கிட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, அந்த 90ஸ்ல நிறைய வீடியோ கேம்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. பட் நம்ம வந்து 90ஸ்ல விளையாண்ட எல்லா கேமுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து 1980ஸ்ல விளையாண்டுருப்பாங்க இல்லையா? அப்படி 1980ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோ கேம்ஸுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் வச்சிருக்கக்கூடிய படத்தோட கதாநாயகன். ஸோ அந்த டைம்ல நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லையும் கலந்துக்கிட்டு கடைசி ஃபைனல் வரைக்கும் போறான். ஃபைனல்ல தோத்து போயிடுறான். பட் இது எல்லாத்தையுமே நாசா வந்து 1982ல நடந்த எல்லா கல்ச்சர்ஸ் ஈவெண்ட்டையுமே ஒரு வீடியோ டேப்பா ரெடி பண்ணி அதை வந்து ஸ்பேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்றதா அவங்க பிளானு. ஸோ அப்படி பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் நம்மளை கான்டாக்ட் பண்ணோம் அப்படிங்கிற நோக்கத்தில் வைக்கிறாங்க. பட் அது தவறுதலா முடிஞ்சு போயிருது. இந்த வீடியோ ரீச் ஆன மற்ற பிளானட்ல இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் எல்லாமே இது வந்து ஒரு சவாலா நினைச்சுக்கிட்டு நம்ம பிளானட்ஸை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருது. ஸோ பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் வளர்ந்து போயிடுறான், அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வளர்ந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப்ல நடக்கும்போது நம்ம ஹீரோ அதை எப்படி சவால் கொண்டு நம்ம வேர்ல்டை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரியான தீமில் தான் அந்த கதையை ரன் ஆகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஐஎம்டிபியில் எதுக்காக ரேட்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரியல, ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். படம் 2015 அப்படின்னு பார்க்கும்போது அந்த பீரியட்லேயே ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், சிஜி ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே பெட்டராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மொத்தமாக 3 செக்ஷனாக 3 கேம்ஸ் நடக்கும். ஸோ அதில் 2 செக்ஷனில் வரக்கூடிய கேம்ஸில் இருக்கக்கூடிய சிஜி செம்மையாக இருக்கும். அப்படின்னா கடைசி போர்ஷன், அதாவது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனில் வரக்கூடிய அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. மேலும் இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு காமெடி கலந்த ஒரு படமாக ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த ரைட்டிங்கில் எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மீறி இருப்பாங்க. அந்த பிரசிடெண்ட்டை காட்டின விதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நுணுக்கமான நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக காமிச்சிருந்தாங்க. இதை ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் தாஜ்மஹால், அதாவது இந்தியாவுக்கு ஒரு சில போர்ஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து லண்டன் வரும், நியூயார்க், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கேளிக்கையான நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டெட்புல் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த டைம்லேயே. பட் கெட்ட வார்த்தைகள் இந்த மாதிரியான அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. ஒரு ஃபேமிலி வாட்சபிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க.